வணக்கம் AstraStockTamil வியூவர்ஸ். ஸ்டாக் மார்க்கெட் சீரீஸில் இன்றைக்கி நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, இந்த ஃபண்டமெண்டல் அனலைசிஸோட ஒரு சில பேசிக்கான விஷயங்களை ஒரு கம்பெனியை பற்றி தெரிஞ்சுக்கிறதுக்கும் ஃபஸ்ட்டு நம்ம செலக்ட் பண்ணுறதுக்கும் யூஸ் பண்ணுறதான ஒரு சில டெக்னிக்ஸை இந்த ஃபண்டமெண்டல் அனலைசிஸ் கேட்டகரைஸ் பண்ணுறாங்க. அதில் ரெண்டு மெயின் பார்ட்டை பற்றி தான் இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் ஃபுல்லாகவே பார்க்க போகிறோம். நீங்கள் ஷேர் மார்க்கெட்டுக்கு பிகினர் அப்படின்னா இந்த வீடியோ கம்ப்ளீட்டாக உங்களுக்காக தான். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி AstraStockTamil சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஃபார் த டெய்லி அப்டேட்ஸ். ஃபர்ஸ்ட் என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, காம்போனன்ட் ஆஃப் ஃபண்டமெண்டல் அனலைசிஸ். ஒரு கம்பெனியோட மேக்ரோ எக்கனாமிக் ஃபேக்டர், அதாவது ஹிஸ்டாரிக்கல் ஏர்னிங்ஸ், ப்ராஃபிட் மார்ஜின்ஸ், பப்ளிக் டேட்டாஸ், இது போல் ஃப்யூச்சர் க்ரோத்தை பற்றி பல விஷயங்களையும் அதுக்கு தேவையான விஷயங்களுமான ப்ராஃபிட்ஸை பற்றி நம்ம ரொம்பவே இன்டெப்த்தாக பார்க்கணும் இந்த ஃபண்டமெண்டல் அனலைசிஸில். அதுக்கு இந்த காம்போனண்ட்டில் 3 மெயின் பார்ட்ஸ் இருக்குது. அது என்னென்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, எக்கனாமிக் அனலைசிஸ், இண்டஸ்ட்ரி அனலைசிஸ் அண்டு கம்பெனி அனலைசிஸ். இந்த 3 அனலைசிஸ்லையுமே நம்ம எந்த ஒரு செக்டாரை நம்ம சூஸ் பண்ணி நம்ம அனலைஸ் பண்ணாலுமே மேக்ரோ எக்கனாமிக்கை கட்டாயம் நம்ம பார்த்தா மட்டும்தான் இந்த காம்போனன்ட்ஸ் ஆஃப் அனலைசிஸில் நம்ம ஒரு கம்பெனியாக இருந்தாலும் சரி, இண்டஸ்ட்ரியாக இருந்தாலும் சரி, அதோட என்டையர் ஹிஸ்ட்ரியை நம்மளால் ஒரு கால்குலேஷனுக்குள்ளே கொண்டு வர முடியும். செகண்ட் டாப் டவுன் வர்சஸ் பாட்டம் அப் ஃபண்டமெண்டல் அனலைசிஸ். ஒரு ஃபண்டமெண்டல் அனலைசிஸ் பண்ணும்போதே ஆஸ் எ இன்வெஸ்டராக நம்ம டாப் டு டவுன் ஆர் பாட்டம் டு டாப் நம்ம பண்ணலாம். ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ டாப் டு டவுன் எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா, ஓவராலாக அதில் எக்கானமியை ஃபஸ்ட்டு நம்ம கால்குலேட் பண்ணணும். லைக் இன்ட்ரெஸ்ட் ரேட்ஸ், இன்ஃப்ளேஷன்ஸ், ஜிடிபி லெவல்ஸ், அப்புறம் மற்ற செக்டார்ஸ் லைக் இண்டஸ்ட்ரீஸ், அப்புறம் லாஸ்ட்டாக கம்பெனி. இப்படி தான் நம்ம டாப் டு டவுன் பேட்டர்னில் நம்ம பண்ணணும். இந்த அதுலேயே இன்னொன்று பாட்டம் டு அப். இந்த பாட்டம் டு அப்பில் பார்த்தீங்க அப்படின்னா, அதே ஃப்ளோ சார்ட்டை அப்படியே ரிவர்ஸில் வச்சு, ஆனால் இதில் எக்கானமியை கொஞ்சம் கம்மியாகவும் கம்பெனியையும் அதோட ஃபினான்ஷியல் ஸ்டேட்டஸையும் கொஞ்சம் நம்ம அதிகமாக பார்க்கணும். லைக் த ஃப்ளோ சார்ட்ஸ். இது போல் நம்ம ஒரு கம்பெனியை டாப் டு பாட்டமாக இருந்தாலும் சரி, இல்லை பாட்டம் டு அப்பாக இருந்தாலும் சரி, நம்ம ஒரு கேட்டகரைஸ் பண்ணி எக்கானமியை இந்த லெவலில் பார்க்கணும், கம்பெனியை இந்த லெவலில் பார்க்கணும், இவ்வளோ பர்சன்டேஜ் இதில் நம்ம அனலைஸ் பண்ணணும், இவ்வளோ பர்சன்டேஜ் கம்பெனியில் அனலைஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம செக்ரிகேட் பண்ணி அனலைஸ் பண்ணும்போது ஃபண்டமெண்டல் அனலைசிஸ் ஒரு பெஸ்ட்டு ப்ராசஸாக ஒரு செக்டாரை செலக்ட் பண்ணுறதுக்கு நம்மளுக்கு இருக்கும். சேஃபாக ட்ரேட் பண்ணுங்கள், ஹாப்பியாக ஏர்ன் பண்ணுங்கள். ஹாவ் அ நைஸ் டே.